அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவையாளர் போட்டி பரீட்சைக்கான வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, விசேடமாக இலங்கைக்கும் பொதுவாக மனித இனத்திற்கு மாற்றிய சிறப்பான சேவைக்காக இலங்கை அரசினால் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் கௌரவ விருதுகள் 2 உள்ளன. அவற்றுள் ஒன்றை குறிக்கும் விடை யாது என கேட்கப்பட்டுள்ளது. விசேடமாக இலங்கைக்கும் பொதுவாக மனித இனத்திற்கு மாற்றிய சிறப்பான சேவைகளுக்காக இலங்கை அரசினால் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் கௌரவ விருதுகள் 2 உள்ளன. அவற்றுள் ஒன்றை குறிப்பிடுக என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அரசினால் நிறைய விருதுகள் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே தேசமானிய விருது நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருதாக காணப்படுகின்றது. நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருது. அதே போன்று ஸ்ரீலங்கா திலக என்றது நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற விருதுகளில் அதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. அதே நேரம் ஸ்ரீலங்கா சிகாமணி விருது அதுவும் நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருதாக காணப்படுகிறது. அதே போன்று தேசப்பந்து விருது அதுவும் நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருது. இவ்வாறான விருதுகள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற விருதுகளாக காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மித்திர விபூஷண விருது என்றது அதாவது வெளிநாட்டவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருதாகும். ஆகவே இந்த கேள்விக்கான சரியான விடையாக விளங்குவது ஸ்ரீலங்கா மித்திர விபூஷண விருது தான் இதுக்குரிய சரியான விடை. இரண்டாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். இதை விட இலங்கை அரசினால் பல விருதுகள் வழங்கப்படுகின்றது. கலைத்துறை, கலாச்சார நாடகத்துறைகளுக்கு வழங்கப்படுகின்ற விருதாக கலாகீர்த்தி விருது, கலாசூரி விருது காணப்படுகின்றது. அதே போன்று விஞ்ஞானத்துறையிலே சாதனை படைத்தவர்களுக்காக வழங்கப்படுகின்ற விருதாக வித்யா யோதி, அதே போன்று வித்யா நிதி போன்ற விருதுகளும் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு நிறைய விருதுகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று துணிச்சலுக்கான விருதுன்னு சொல்லுவார்கள். வீர சூடாமணி, வீர பிரதாப விருதுன்னு சொல்லி அதுவும் இலங்கை அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு விருதாக காணப்படுகிறது. இவ்வாறு பல விருதுகள் இலங்கைக்காக சேவையாற்றியவர்களுக்காகவும் நிறைய விருதுகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை ரெண்டாவது விடை இதுக்குரிய சரியான விடை. இரண்டாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3, 5, 4, 6 சொல்லி விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் மொத்தமாக நிர்வாக மாகாணங்கள் 9 மாகாணங்கள் இருக்கின்றது. வடக்கு மாகாணம்தான் அதிகூடிய மாவட்டங்களை கொண்ட ஒரு மாவட்டம், 5 மாவட்டங்களை கொண்டிருக்கின்றது. அதே போன்று வடமத்திய மாகாணம் 2 மாவட்டங்கள், அதே போன்று மத்திய மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், மேல் மாகாணத்திலையும் 3 மாவட்டங்கள், கிழக்கு மாகாணத்திலையும் 3 மாவட்டம், தென் மாகாணத்தில் 3 மாவட்டம் வரும். ஊவா மாகாணம், சப்ரகமுக, வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்களை கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 5 மாவட்டங்களை கொண்ட மாகாணம் ஒன்றும், 3 மாவட்டங்களை கொண்ட மாகாணம் 4, 2 மாவட்டங்களை கொண்ட மாகாணம் 4 இருக்கின்றது. ஆகவே இதற்குரிய சரியான விட 5 மாவட்டங்கள். சரியான விட 5 மாவட்டங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது விட தான் இதற்குரிய சரியான விடையாகும். மூன்றாவது கேள்வி, கச்சதீவு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட வருடம் எதன கேட்கப்பட்டுள்ளது. கச்சதீவு கைச்சாத்திடப்பட்ட வருடம் எதன கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கச்சதீவுன்றது யாழ்ப்பாண தீபகற்பத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு தீவு. இது குறிப்பாக
285 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தீவாக இது காணப்படுகிறது. இது 1974 ஆண்டு இந்திய அரசிடமிருந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவாக இது காணப்படுகிறது. அதாவது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது இலங்கைக்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த தீவு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இதுக்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும். சரியான விடையாகும். 4வது கேள்வி, மாணவர்களுக்கு 2 கைகளால் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கிற நாடு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலாந்து ஒரு பாராளுமன்றத்தின் தாய் என்று சொல்லுவார்கள். அதே போன்று சீனா தற்போது வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு ஆசிய நாடாக இது காணப்படுகிறது. இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு ஆசிய நாடாக காணப்படுகின்றது. அதே போன்று ஜப்பான் தான் 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கிற ஒரு நாடாக விளங்குவது ஜப்பான். ஆகவே சரியான விட முதலாவது விட. அமேசன் காடுகள் பரவியுள்ள நாடுகள் எத்தனை என கேட்கப்பட்டுள்ளது. அமேசன் காடுகள் பரவியுள்ள நாடுகள் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காட்டு நிலப்பரப்பை கொண்டிருக்கிற காடுகள் நிலப்பரப்பை கொண்டிருக்கிற ஒரு நாடாக ஒரு மிகப்பெரிய காடாக விளங்குவது இந்த அமேசன் காடுகள். இது பிரேசில், கொலம்பியா, வெனிசுலா போன்ற நாடுகளை உள்ளடக்கியதாக 9 நாடுகளை உள்ளடக்கியதாக இந்த காடுகள் பரவி இருக்கின்றது, அமேசன் காடுகள். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 27 இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளைத்தான் உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை தான் 27. அதே போன்று 193 ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கிற உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. ஆகவே 9 நாடுகள் தான் இந்த அமேசன் காடுகள் பரவி உள்ள நாடுகள் எத்தனை கேட்கப்பட்ட 9 நாடுகளை கொண்டதாக இருக்கின்ற 2 விட இருக்கின்றது. 9 நாடுகள் தான் அதுக்கு சரியான விடையாகும். 6வது கேள்வி, சனத்தொகையில் கூடிய 2வது கண்டம் என கேட்கப்பட்டுள்ளது. 6வது கேள்வி, சனத்தொகையில் கூடிய 2வது கண்டம். சனத்தொகையில் கூடிய 2வது கண்டம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆசியா கண்டம் அதிக சனத்தொகை கொண்ட 1வது கண்டம். 2வது கண்டமாக காணப்படும் ஐரோப்பா கண்டம். ஆகவே சரியான விடை 3வது விடையாகும். 7வது கேள்வி, மருந்துகளின் இளவரசி என அழைக்கப்படும் மருந்து எது? மருந்துகளின் இளவரசி என அழைக்கப்படும் மருந்து எதென கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பென்சிலின். இது அலெக்சாண்டர் பிளமிங் என்பவரால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் நவீன நுண்ணுயிர்களுக்கு எதிர்ப்பு ஆன ஒரு மருந்தாகவும் இந்த பென்சிலின் காணப்படுகின்ற. ஆகவே இதுதான் மருந்துகளின் இளவரசி என்று சொல்லுவார்கள். ஆகவே சரியான விட முதலாவது விடையாகும். இதுக்குரிய சரியான விட முதலாவது விடையாகும். 8வது கேள்வி, மிருகங்களுக்கு மருத்துவம் செய்த புராதன இலங்கையின் மன்னன் யார் என கேட்கப்பட்டுள்ளது. மிருகங்களுக்கு மருத்துவம் செய்த இலங்கையினுடைய புராதன மன்னன் யார் என கேட்கப்பட்டுள்ளது. வெள்ளாள் நன்றாபுரத்தினை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு மன்னன். அதே போன்று இந்த புத்ததாச என்ற மன்னன் தான் மிருகங்களுக்கு வைத்தியம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே 4வது விடக்கூடிய சரியான விடையாகும். 9வது கேள்வி, இலங்கையில் 2 தடவைகள் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என கேட்கப்பட்டுள்ளது. அது 1960. இலங்கையில் 2 தடவைகள் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு முதலாவது விடையாகும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1972 இலங்கை குடியரசானது. 1948 இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டாக காணப்படுகிறது. 1947 இந்தியா சுதந்திரமடைந்த ஆண்டாக காணப்படுகிறது. அடுத்த கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10வது கேள்வி, இலங்கையில் கூட்டுறவு இயக்கத்தினுடைய முன்னோடி. இலங்கையின் கூட்டுறவு இயக்கத்தினுடைய முன்னோடியாக காணப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் டிபி இளங்கரத்தினா தான் இந்த கூட்டுறவு இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்தார். ஆகவே முதலாவது விடையாகும். இலங்கையின் மிக புராதான வரலாற்று நூல் என கேட்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய மிக புராதான வரலாற்று நூல் தீபவம்சம் மிகவும் பழமையான நூலாகும். அதாவது மகாவம்சத்துக்கு முன்பு தோற்றம் பெற்ற ஒரு இலக்கியம் தான் தீபவம்சம். இலங்கையினுடைய வரலாற்றை சிறந்த முறையில் தொகுத்து வழங்குகின்ற ஒரு நூலாகத்தான்
இந்த மகாவம்சம் காணப்படுகிறது. மகாநாம தேரரால் எழுதப்பட்ட இந்த மகாவம்சம், அதே போன்று சூலவம்சம் தர்மகீர்த்தி தேரரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சூலவம்சம். இலங்கையினுடைய மிக புராதன வரலாற்று நூல் என்று சொன்னால் மகாவம்சம் அதுக்குரிய சரியான விடையாகவே 3வது விடையாக மகாவம்சம். 12வது கேள்வி, இலங்கையில் கூடுதலான வனங்களை கொண்ட மாவட்டம். இலங்கையில் கூடுதலான வனங்களை கொண்ட மாவட்டம் எதற்கு கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் அதிகமாக வனங்களை கொண்டது சிங்கராஜா வனம். அப்போ இது 1988 ஆண்டு 1988 ஆண்டு இலங்கையினுடைய சிங்கராஜா வனம் 1988 ஆண்டு யுனெஸ்கோவினால் ஒரு உலக இயற்கை மர உரிமையாக இது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்குரிய விட ரத்தினபுரியில் இந்த சிங்கராஜா வனம் இருக்கின்ற. ஆகவே 3வது விட இதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும். 13வது கேள்வி, ஜனாதிபதி தனது பதவியை யார் முன்னிலையில் பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதி தனது பதவியை யார் முன்னிலையில் பொறுப்பேற்க வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. பிரதம நீதியரசர் முன்னிலையில் தான் ஜனாதிபதி தன்னுடைய பதவியை பதவியேற்க வேண்டும். ஆகவே 2வது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 14வது கேள்வி, இலங்கையின் பல்கலைக்கழக வரிசையில் இடம்பெற்ற முதல் நிலை பல்கலைக்கழகம். தற்போதைய தரவின்படி இலங்கையினுடைய பல்கலைக்கழக வரிசையில் இடம்பெற்ற முதல் நிலை பல்கலைக்கழகம் எது என கேட்கப்பட்டுள்ளது. 1வது பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். இது இலங்கையினுடைய பல்கலைக்கழக தரப்படுத்தலின்படி 7வது இடத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாகவும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. ஆசியாவிலே 1311வது இடத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையினுடைய தரப்படுத்தலில் முதல் நிலையில் இருக்கின்ற தற்போது முதல் நிலையில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாகவும் இது ஆசியாவிலே 502வது இடத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாகவும் இது காணப்படுகின்றது. 3வதாக பிரதானிய பல்கலைக்கழகம். இது இலங்கையினுடைய பல்கலைக்கழக தரப்படுத்தலின்படி 2வது இடத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாகவும் ஆசியாவிலே 548வது இடத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகமாகவும் இது காணப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கையினுடைய பல்கலைக்கழக தரப்படுத்தலின்படி 13வது இடத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகமாகவும் இது காணப்படுகின்ற. ஆகவே 1வது இடத்தில் இருக்கிற பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம். சரியான விடை 2வது விடையாகும். உலக வங்கியின் மத்திய நிலையம் எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் மத்திய நிலையம் எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. 1வது விட வாஷிங்டன். அதுதான் இந்த உலக வங்கியினுடைய மத்திய நிலையம் அமைந்துள்ள இடமாக காணப்படுகிறது. 2வது நியூயார்க். இது ஐக்கிய நாடுகளினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடமாக இருக்கிறது நியூயார்க். ஜெனீவா இது சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைநகரம். இங்கு தான் இந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமையகம் அமைந்திருக்கின்றது. செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமையகம் ஜெனீவாவில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை 1வது விடையாகும். 16வது கேள்வி, அண்மையில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளித்த நாடு என கேட்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளித்த நாடு இந்தியா. இதுக்கு சரியான விடை இந்தியா தான் பயிற்சி அளித்த நாடாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காங்கேசன் துறைமுகத்துக்கு உதவி வழங்கிய நாடும் இந்தியா தான். இதுக்கும் விட இந்தியா தான் காங்கேசன் துறைமுகத்துக்கு நிதி உதவி வழங்கிய ஒரு நாடாக காணப்படுகிறது. 18வது கேள்வி, உலக சுற்றாடல் தினத்தின் கருப்பொருள். உலக சுற்றாடல் தினம் ஜூன் 5. இதனுடைய கருப்பொருள், இந்த வருடத்தினுடைய கருப்பொருள் எங்கள் பூமியை மீட்டெடுப்பது. எங்கள் பூமியை மீட்டெடுப்பது தான் இதனுடைய கருப்பொருளாக காணப்படுகிறது. 19வது கேள்வி, அதிக தடவைகள் நோபல் பரிசினை சமாதானத்துக்கான நோபல் பரிசினை பெற்ற நாடு என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது இங்கிலாந்து தான் அதிக தடவைகள் சமாதானத்துக்கான நோபல் பரிசினை பெற்ற நாடாக காணப்படுவது இங்கிலாந்து. இது இங்கிலாந்து.
சமூகத்துக்கு தொண்டாற்றியவர்களுக்காக வழங்கப்படுவது தான் இந்த நோபல் பரிசு. இது 1901ஆம் ஆண்டிலிருந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, ஜப்பான் நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சஹரு சிபான்னு இருக்கிறது. இவர் தான் தற்போதைய ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் சஹரு சிபா. ராஜேந்திர பிரசாத் இருக்கிறது இந்தியாவினுடைய முதல் அதிபர், இந்தியாவுடைய முதலாவது ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத். லீ கியாங்கன் இருக்கிறது சீனாவினுடைய தற்போதைய பிரதமர். லீ கியாங்கன் இருக்கிறது சீனாவினுடைய தற்போதைய பிரதமர். ஓகே, நன்றி.